ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் அடியனுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிஜம் டிவி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தல அக்கினி ஐக்கியம் சபையின் மூலமாக இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதை பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு கூட நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வும் அந்த பயத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாய் தாகமுள்ள ஆத்துமாவின் மேல் தன் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேதம் சொல்லுகிறது அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரரின் மனைவியான ஒருத்தி எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே போய், தன் புருஷன் மரித்து விட்டான், கடன்காரர்கள் தன் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொண்டு போகும்படி வந்திருக்கிறார்கள், எப்படியாகிலும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எலிசா அந்த விதவையான ஸ்திரீக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனை அவர்கள் நிறைவேற்றி முடிக்கிற அந்த தருணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது நான் உங்களுக்காக வாசித்தேன். அந்த தாயார் தன் பிள்ளைகளில் ஒருவனிடத்தில் சொல்லுகிறாள், இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பேசும்படி என் இருதயத்தில் வைத்தார். எண்ணெய் நின்று போயிற்று. ஆயில் ஸ்டாப்ட் ஃப்ளோயிங் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எண்ணெய் நின்று போயிற்று? ஒரு வேத மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஆயில் ஸ்டேட். அதற்கு பிறகு எண்ணெய் முன்னேறி வர முடியாமல் எண்ணெய் தேங்கிவிட்டது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஆயில் ஸ்டாப் மல்டிப்ளையிங். பெருகுவதற்கு அந்த எண்ணெய் முன்வரவில்லை, அதோடு நின்று விட்டது. பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஏன் எண்ணெய் நின்று போயிற்று? எண்ணெய் என்பதனுடைய சரியான ஆவிக்குரிய அர்த்தம் அபிஷேகம், ஊற்றப்படுதல், அவுட்போரிங் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே ஏசாயா 32:15 நாம் வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த ஆவி ஊற்றப்பட்டு விட்டால் வனாந்தரங் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடை போல மாறும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 27:20 வாசிக்கிறோம், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த குத்து விளக்கு இரவும் பகலும் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை அதில் ஊற்ற வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த கடைசி காலகட்டத்தில் திருச்சபைகளில் எண்ணெய் நின்று போயிருக்கிற ஒரு அனுபவம், ஊழியர்கள் மத்தியில் ஆண்டவர் தங்களுக்குள் வைத்திருந்த பாரமும் அபிஷேகமும் நின்று போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தடைப்பட்ட நிலைமையில், எல்லாம் நின்று போயிற்று என்கிற ஒரு நிலைமையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எண்ணெய் நின்று போய்விடக்கூடாதபடிக்கு ஒரு ஜெபத்தை இந்த கடைசி நாட்களிலே சபை ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு கதை அல்ல, இது நடந்த ஒரு சம்பவம். வேதம் சொல்லுகிறது எண்ணெய் நின்று போயிற்று. The oil stopped flowing என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் மிகவும் என்னை பாரப்படுத்தினார்.
இன்றைக்கு அநேக இடங்களில் எண்ணெய் ஊற்றப்படுகிறது நின்று போய் கொண்டிருக்கிற ஒரு கொடிய காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனத்தின் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள் என்று வேதத்திலே ஆண்டவர் பரிதபிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இன்றும் did healing stopped? Did prophecy stopped? சுகமளிக்கிற ஊழியம் நின்று போய்விட்டதா? தீர்க்க தரிசனங்கள் நின்று போய்விட்டதா? இந்த லாக்டவுன் பீரியடில், இந்த கொரோனா சமயங்களில் எல்லாம் எழுப்புதலும் நின்று போய்விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. ஆண்டவருடைய காரியங்கள் இன்றைக்கும் நின்று போகவில்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த சகரியா தீர்க்க தரிசனம் முழுவதும் ஒரு தேவதூதன் மூலமாக சகரியாவோடு இடைபடுகிற ஒரு அனுபவத்தை தான் நாம் இந்த புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அந்த 4ஆம் அதிகாரத்தில் முதலாவது தேவதூதன் ஒரு கேள்வியை கேட்கிறான் சகரியாவினிடத்தில், நீ என்னத்தை காண்கிறாய்? அவன் ஒரு குத்து விளக்கை கண்டான். அதனுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியாத போது அதற்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. மறுபடியும் ஒரு தரிசனத்தை அவன் கண்டான். ஒரு பொன்னிறமான ஒரு குழாயிலிருந்து ஒரு பொன்னிறமான எண்ணெய் வெளிவருகிறதை தரிசனமாக காண்பித்து, இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று கேட்டபோது அவன் எனக்கு தெரியாது என்று சொன்னபோது, இது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இன்றைக்கும் எண்ணெய் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட இந்த வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையில எண்ணெய் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. சபைகளின் மேலே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய எண்ணெயை ஊற்றும்படி ஆயத்தமாயிருக்கிறார். ஹோ ரபா ஸ்மனாதியந்தர பிரௌடிதி நிபியந்தனபா ரியம்தலர பிரௌடஸ் மனாதியந்தனகடகசியாதனா. இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய பட்டணங்களில், எங்களுடைய தேசங்களில் எண்ணெய் நின்று போய்விட்டது என்கிற ஒரு அனுபவம் இனிமேல் நாங்கள் கேட்டு விடாதபடிக்கு மறுபடியும் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும்படி நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, எண்ணெய் நின்று போயிற்று. எந்த காரணத்தினால் எண்ணெய் நின்று போயிற்று, எந்த சூழ்நிலையினாலே எண்ணெய் நின்று போயிற்று என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். சாதாரணமாக எண்ணெய் நின்று போகவில்லை, அல்லது போதும் என்கிற ஒரு அளவு வந்துவிட்டதினால் எண்ணெய் நின்று போகவில்லை. அந்த தாயார் வேற ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று சொன்ன பிறகும் வேறே பாத்திரம் இல்லை என்ற ஒரு அந்த மறுபடிக்கு கிடைத்த ஒரு பதில்தான் எண்ணெய் நின்று போயிற்று. அப்போ ஒரு எல்லைகளில் சாதாரணமாக ஒரு காரியம் நின்று போவதில்லை. ஏதோ ஒரு காரியம் நின்று போகிறது, ஆனால் அதற்கு பின்பதாக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. சபையிலே சில விஷயங்கள் நின்று போயிருக்கிறது, ஊழியங்களிலே சில விஷயங்கள் நின்று போயிருக்கிறது, குடும்ப காரியத்தில், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, வியாபாரத்தில் சில விஷயங்கள் நின்று போயிருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒரு பதில் அந்த எண்ணெயை நிற்க பண்ணி இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, அவன் சொன்ன ஒரு பதில் அந்த எண்ணெயை நிறுத்தி போட்டது. அந்த எண்ணெய் அதற்கு மேல் பெருகக்கூடாதபடிக்கு அந்த எண்ணெய் நின்று போய்விட்டது. இந்த வேளையில் கூட எண்ணெய் நின்று போனதனுடைய காரணங்கள் என்ன? தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒப்புவித்த சில ஆலோசனைகளை தேவ சமூகத்திலே பாரத்தோடு உங்களோடு கூட பங்கு வைக்க விரும்புகிறேன். எண்ணெய் நின்று போனதனுடைய காரணம் என்ன? அந்த வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். What is the reason of oil stopped flowing? அந்த எண்ணெய் நின்று போனதனுடைய முதல் காரணமே பாத்திரம் இல்லை. பாத்திரம் இல்லாததினால்தான் அந்த எண்ணெய் நின்று போய்விட்டது. அந்த எண்ணெய் நின்று போனதனுடைய முதல் பிரதானமான காரணமே பாத்திரம் இல்லை. There is no more vessel. பாத்திரம் இல்லை. பாத்திரம் என்று சொல்லப்படும் போது உதாரணமாக நாம் சாதாரணமாகவே நாம் ஏதோ ஒரு பொருட்களை சுமக்கிற, தண்ணீரை தூக்குகிற பாத்திரமோ அல்லது ஏதோ ஒரு பொருட்களை தூக்குகிற ஒரு பாத்திரம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இங்கே ஆவிக்குரிய ரீதியிலே பாத்திரம் என்று சொல்லப்படுவது
ஒரு அழைப்பை குறிக்கிறது அல்ல, அல்லது ஒரு தகுதியை குறிக்கிறது. ஆகவே தான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ணின போது ஜெபம் பண்ணினார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று சொன்னார். அப்ப பாத்திரம் என்று சொல்லப்படுவது தனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்லது அழைப்பு, நோக்கம். யோவான் 18:11 நாம் வாசிக்கிறோம், என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணா திருப்பேனோ அப்படின்னு சொல்றத நாம கேட்க முடியும். அப்படியானால் பாத்திரம் இல்லை என்று சொல்லுவதனுடைய சரியான ஒரு ஆவிக்குரிய விளக்கம், அழைப்பு பெற்றவர்கள் இல்லை, தேவன் கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ளுவதற்கு அதை சுமப்பதற்கு சரியான ஆட்கள் இல்லை என்றுதான் அதனுடைய சரியான அர்த்தம் விளங்கும். நோ அதர் வெசல் to pour out the oil of God. தேவன் கொடுக்கிற எண்ணெயை தன்னிடத்திலே பெற்றுக்கொண்டு அதை விநியோகம் பண்ணவோ அல்லது அதை சுமந்து செல்லுவதற்கோ பாத்திரங்கள் இல்லை. வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரட்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது, தேவனை அறிகிறவருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவ விசுவாசத்திலே அநேகர் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் வேதனைப்படுகிறார், எனக்கு பாத்திரங்கள் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின ஒரு விஷயம், ஐ நீட் வெசல்ஸ், எனக்கு பாத்திரங்கள் தேவை. எனக்கு விசுவாசிகள் அல்ல, விசுவாசி என்கிற ஸ்தானத்தில் நின்று விடுகிறவர்கள், ஐ நீட் வெசல்ஸ் டு கேரி மை வில் in this world. இந்த உலகத்தில் என்னுடைய சித்தத்தை என்னுடைய திட்டத்தை சுமந்து செல்லுகிற சில பாத்திரங்கள் தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 2:20-21 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு பெரிய வீட்டிலே வெள்ளி பொன் அல்லது மரம் மண்குரிய பாத்திரங்கள் உண்டாம். 4 விதமான பாத்திரங்களை பவுல் அப்போஸ்தலன் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். பொன்னிலே உள்ள பாத்திரம், வெள்ளியில் உள்ள பாத்திரம், மரத்தினால் உண்டான பாத்திரம், மண்ணினால் உண்டான பாத்திரம். பாருங்க, இந்த பாத்திரத்தினுடைய அந்த குவாலிட்டியை அனுசரித்து அதனுடைய கெப்பாசிட்டியை நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்ற 3 பாத்திரங்களை விட பொன் விலை மதிப்புக்குரியது, விலை அதிகமுள்ள ஒரு உபகரணம் பொன். அடுத்து பாருங்க, பொன்னை விட கொஞ்சம் கீழே உள்ள ஒரு பாத்திரம் வெள்ளி, அதை விட ஒரு மட்டமானது மரம், அதை விட மோசமான ஒரு பாத்திரம் மண் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய வீட்டில், இந்த பெரிய வீடு என்று சொல்லப்படுவது ஆலயத்தை குறிக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறார், ஒரே ஆலயத்தில் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனும் வருவான், ஒரு ஏழை தரித்திரனும் வருவான். தேவன் இப்படியாகத்தான் நியமித்து வைத்திருக்கிறார். பாருங்களேன், பெரிய வீடு, பெரிய வீடு என்று சொல்லப்படுவது ஒரு திருச்சபையை குறிக்கிறது, ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு கூட்டாண்மை, ஃபெல்லோஷிப்பை குறிக்கிறது. ஒரு ஃபெல்லோஷிப்பில் நல்ல வசதி படைத்தவர்கள் இருக்கலாம், பொன் போல பாத்திரம் உடையவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், அழகுள்ளவர்கள், உலகத்தால் தேசத்தால் மதிக்கப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய நபர்கள் இருக்கலாம். அதை விட ஒரு மாடரேட் லைஃப் வாழக்கூடிய ஒரு வெள்ளி உடைய பாத்திரத்தை போன்ற வாழ்க்கை வாழுகிறவர்களும் இருக்கிறார்கள். இனி அடுத்த 2 கேட்டகரியை நீங்க பாருங்க, மரம் மண். இந்த 2க்கும் வேல்யூ கிடையாது. பாருங்க, மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம், மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஒரு சத்தியத்தை சபைக்கு சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட பாத்திரமாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், உன்னுடைய பணம், உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பேக்ரவுண்ட், வாட் எவர் இட் மே பி, அதெல்லாம் அல்ல குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் என்ன? 2 தீமோத்தேயு 2:21 வசனம், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். என்ன சொல்லுகிறார் பவுல்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நீ எப்படிப்பட்ட பாத்திரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னா சிலருக்கு அதிகம் பணம் இருக்கலாம், வாகன வசதி இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமாக இருக்கலாம். சிலருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஹை கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், ஒருவேளை டவுன் ரோடனான இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேணும் பட்சபாதம் உள்ள இல்லாத தேவன் சொல்லுகிறார், ஒருவன் இவைகளை விட்டு, இதெல்லாம் விட்டுருங்க, பொன் வெள்ளி மரம் மண் இதெல்லாம் விட்டுட்டு ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவானா. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்க்கல,
எப்படிப்பட்ட நிலைமையில நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று பார்க்காமல் இவைகளை எல்லாம் விட்டு விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், இந்த வேளையில எத்தனை பேரால் உங்களால் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை, கடைசி நாளிலே ஒரு சுத்திகரிப்பின் ஆவி பட்டணத்தின் மேல சபைகளின் மேல ஊற்றப்பட போகிறது. அந்த சுத்திகரிப்பின் ஆவிதான் நம்முடைய வசதியோ நம்முடைய பட்டமோ நம்முடைய படிப்போ அல்ல, நம்மை ஆண்டவருக்கு தகுதியான பாத்திரங்களாய் மாற்றுவது, நம்மை தகுதியான பாத்திரங்களாய் மாற்றுவது, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுவது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதும் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைய தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்படியானால் என்ன அர்த்தம்? கிளென்ஸ் யுவர்செல்ஃப், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, தகப்பனே தாயே, வாலிப பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு ஸ்டேட்டஸ் இல்லையே, நான் அவங்கள போல இல்லையே, நான் இவங்கள போல இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன பாத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பாத்திரம் என்பது இட் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப், நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு பி த ப்ராஃபிட்டபிள் டு த மாஸ்டர். உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற்றப்பட போவீர்கள். அது மாத்திரமல்ல, ஃபிட் அண்ட் ரெடி டு யூஸ் ஃபார் every good work. எல்லா நற்கிரியைகளுக்கும், ஒரு நற்கிரியைக்கு அல்ல, இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு அல்ல, எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமாய், ஹானரபிள் வெசலாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, ஊழியத்தின் பாதையில் என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லை, உங்களோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நான் எந்த அறிமுகமும் இல்லாதவன், என்னை தூக்கி விடுவதற்கோ என்னை மற்றவர்களுக்கு முன்பதாக நிலைநிறுத்துவதற்கோ எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாதவன் தான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி என்னை சுத்திகரிக்க என்னை ஒப்பு கொடுத்த போது எஜமானன் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இன்னைக்கு நானும் பயன்படுவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்ட முடியுமானால், அப்பார்ட் ஃப்ரம் அவர் வேர்ல்ட்லி திங்ஸ், உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமானால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற வல்லமை உள்ளவர். ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே அந்த குயவன் சில பாத்திரத்தை கனத்திற்குரிய பாத்திரமாகவும் சில பாத்திரத்தை கனவீனமான பாத்திரமாய் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அடுத்து சொல்லுகிறார், கோபாக்கினையின் பாத்திரம், கிருபா பாத்திரங்கள் என்று சொல்லுகிறார். வெசல்ஸ் ஆஃப் மர்சி அண்ட் வெசல்ஸ் ஆஃப் wrath or judgment என்று சொல்லுகிறார். சில பாத்திரங்களை ஆண்டவர் கிருபா பாத்திரங்களாக பயன்படுத்துகிறாரா. சில பாத்திரங்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாத்திரம் என்பது வாழ்க்கையை குறிக்கிறது. சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கிருபைக்காக பயன்படுத்துவார். அவங்க வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில கிருபைகளை ஆண்டவர் வைப்பார். அவர்கள் மூலமாக தேசத்திற்கு தீர்க்க தரிசனங்கள், பட்டணங்களுக்கு வாக்குத்தத்தங்கள், அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் வாழ்க்கையிலே God invested. ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, கிருபா பாத்திரங்கள், கோபாக்கினையின் பாத்திரங்கள். எப்படிப்பட்ட பாத்திரமாய் நீங்களும் நானும் மாற விரும்புகிறோம்? ஆண்டவரே, நான் ஒரு கிருபா பாத்திரமாய் மாற வேண்டும். ஆண்டவர் நினைத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை தான் ஒருவராய் இறங்கி வந்து போஷித்திருக்க முடியுமே. இஸ்ரவேல் ஜனங்களை தானாகவே அவர் எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தி சென்றிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யல. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கிருபா பாத்திரத்தை தேடி கண்டுபிடித்தார். அவன் பெயர் மோசே. ஆண்டவர் ஒரு கிருபா பாத்திரத்தை, ஆண்டவர் ஒரு பாத்திரம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. God cannot do anything by his own. ஆண்டவர் தன்னால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனாலும் ஆண்டவருக்கு இன்றைக்கும் கிருபா பாத்திரங்கள் தேவை. God needs the vessels of mercy. ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு எண்ணெயை உங்கள் பாத்திரத்தில் ஊற்ற விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கை என்கிற பாத்திரத்தில் ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். அதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன?
நான் பொன் பாத்திரமா இருக்கிறேனா, வெள்ளி பாத்திரமா இருக்கிறேனா, அல்லது மர பாத்திரமா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு காம்ப்ரமைஸ் அல்லது கம்பேரிசன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு இவைகளை விட்டு தன்னை ஒருவன் சுத்திகரித்துக் கொண்டால், are you ready to cleanse yourself? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் பந்தி அமர பண்ணுகிறவரால் எதையும் செய்ய வல்லமை உண்டு. என் அன்பு சகோதரா சகோதரி, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என் குடும்ப வாழ்க்கை சரியில்லை, நான் என்னுடைய நிலைமை சரியில்லை, நான் இருக்கிற இடம் சரியில்லைன்னு சொல்லி எவ்வளவு நாட்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள்? இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பிரயோஜனம் உள்ள கனத்திற்குரிய பாத்திரமாய் அவன் மாற முடியும். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுடைய பட்டணத்தில், உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய திருச்சபையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு சில பாத்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பாத்திரம் இல்லை என்று சொன்னவுடன் என்னை நின்று போய்விட்டது. இன்றைக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை இந்தியா தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, நம்முடைய பட்டணங்களிலே செய்ய விரும்புகிறார். பட் God needs some vessel. ஆண்டவருக்கு பாத்திரங்கள் தேவை. பாத்திரங்கள் இல்லாமல் அவர் எதையும் செய்ய முடியாது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்ன உடனே இயேசு மேஜிக் பண்ணி திராட்சரசத்தை கொண்டு வரவில்லை. சுத்திகரிப்பின் முறைமைக்காக வைக்கப்பட்ட 6 கற்சாடிகளை கொண்டு வந்தார்கள். Yes, God needs some vessel to do or perform a miracle for a particular thing. ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக ஆண்டவர் எதையாகிலும் செய்ய வேண்டுமானால் at least he needs some vessel. உங்களுக்கு தெரியுமா, அது யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறைமைக்காக வைக்கப்பட்ட கற்சாடிகள். Or we can say that as bathroom accessories. வெளியிலிருந்து வருகிற யூதர்கள் தங்கள் முகங்களை, கைகளை, கால்களை கழுவுவதற்கு பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட அந்த ஒரு சுத்திகரிப்பினுடைய ஒரு ஜாடி. அங்க பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரம், மண்ணு அப்படி இல்லை. தன்னை சுத்திகரித்துக் கொள்ள ஆயத்தமானால், தன்னை I am ready to set apart, I am ready to live a separated life in this world. இந்த உலகத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னால் போதும். அந்த கற்சாடிகளிலே தான் ஒருபோதும் ஒருவரும் ருசித்திராத ஒரு ருசி மிகுந்த திராட்சரசம் உண்டானது போல God is ready to outpour. God is ready to outpour something in your vessel. இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை கர்த்தர் கேட்கிறார். எரேமியா 15:19 வாசிக்கிறோம். பரிசுத்தமானதை தீழ்ப்பானதிலிருந்து நீ பிரித்தெடுக்க வேண்டும். You need to separate yourself from this world. அது உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். பாருங்க, அதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. நீ இந்த தப்பிலிருந்து வெளியில வா, நீ இந்த காரியத்தை விட்டு வெளியில வான்னு யாரோ நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியுமே. என கருமையானவர்களே, பாபிலோனிலே குடியிருக்கிற சியோன் குமாரத்தியை உன்னை நீயே விடுவித்துக் கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாரே, சகரியா 2:7-8. கருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கைகளிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்ததா, அதிலே உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. The words were written, the inside and the outside of that book scroll. யோவான் அப்போஸ்தலன் கண்ணீரோடு அழுகிறார். அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த 7 முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவானாய் ஒருவனும் காணப்படவில்லையே. இந்த வசனத்தை நீங்க படித்து பாருங்க. ஒருவனும் பாத்திரவானாய் காணப்படவில்லை என்று சொல்லி கண்டு அவன் மிகவும் அழுதான். He cried a lot. பாத்திரவானாக ஒருவனும் காணப்படவில்லையே. பாத்திரமும் இல்லை, பாத்திரவானும் இல்லை. பாத்திரமும் இல்லை, பாத்திரவானும் இல்லை. யோவான் அப்போஸ்தலன் கடைசி கால சபைக்காக அழுகிறான். ஐயோ, இந்த புஸ்தகத்தை திறக்கவும் இதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஒருவரும் பாத்திரவானுமா இல்லையே என்று கண்டவன் அழுதான். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் வந்து நின்று, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை துறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி,
பாத்திரம் இல்லாததுனால தான் எண்ணெய் நின்று போயிற்று. வெளிப்பாடு இன்னைக்கு நின்று போயிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நின்று போயிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் நின்று போய் கிடக்கிறது. அந்நிய பாஷைகள் நின்று போய் கிடக்கிறது. நிறைய குடும்பங்களில் நிறைய பேர் சபை கூடி வருவது இல்லாததினால் இன்றைக்கு ஆவியில நிரம்புகிற அனுபவங்கள் நின்று போய் கிடக்கிறது. ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவங்கள் நின்று போய்விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றும் நிற்கப்படவில்லை. பாத்திரங்கள் ஆயத்தமானால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த எண்ணெய் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. I need the availability of vessels. எனக்கு பாத்திரங்கள் தேவை. பாத்திரம் இருந்துட்டும் என்ன நின்று போயிருந்துச்சுன்னா விஷயம் வேற. ஆனா பாத்திரம் இல்லாததுனாலதான் எண்ணெய் நின்று போயிட்டு. நல்ல இதை கவனிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தில் தாவீது அதை தான் சொல்றார், எனக்கு நீ செய்த நன்மைக்கு உபகாரத்துக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரே. பாத்திரம் என்ன? லைஃப். நான் இருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதை ஊற்றுங்கப்பா. நான் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம் இல்லை. பொன்னோ வெள்ளியோ மரமோ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ ஆம் ஐ. ஆனா என்னை சுத்திகரித்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சுத்திகரித்து என்ன ஒரு கிருபா பாத்திரமா மாற்றிருங்க. சுத்திகரிப்பின் முறைமைக்காக வைக்கப்பட்டிருந்த கற்சாடியை திராட்சரசம் உண்டாக்குவதற்கு பயன்படுத்த முடியுமானால் எத்தனை அதிகம் நம்மை கர்த்தரால் பயன்படுத்த முடியும். 1 சாமுவேல் 16:18 வாசிக்கும் போது சவுல் என்கிற ராஜாவுக்கு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை பாதித்துக் கொண்டிருந்தது. அவன் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது தேசத்தில் அவனை விடுவிக்க யாராவது கிடைக்க மாட்டார்கள் என்று தேடிக்கொண்டிருந்த போது ஒருவன் அந்த ராஜாவினிடத்தில், ஒருவனை நான் கண்டிருக்கிறேன், பெத்லெகேமேன் ஆகிய ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். அவன் வாசிக்கிறதிலே தேறினவன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் பார்த்தான் ஒரு பாத்திரத்தை. அப்போஸ்தலர் 13 வாசிக்கிறோம், என் மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவன் செய்வான். அவன் வாழ்க்கையில் என் எண்ணெயை ஊற்றினால் என் இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் அவனால் செய்து முடிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு தாவீதை குறித்து வந்தது. Lord, raise vessels, at the same time raise the worthy people to outpour your oil, Lord. சில சபைகள் மேல் ஆண்டவர் தன்னுடைய எண்ணெயை ஊற்றப் போகிற இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. கடைசி நாட்களிலே தம்முடைய எண்ணெயை கர்த்தர் அநேகர் மேல ஊற்ற விரும்புகிறார். அநேக குடும்பத்தின் மேல ஊற்ற விரும்புகிறார். Are you ready to be a vessel? பாத்திரம் இல்லை, பாத்திரவானும் இல்லை. பாத்திரம் இருந்தா பாத்திரவானா இல்லை. ஒரு நல்ல பாத்திரமாய், நல்ல பாத்திரம்னு சொல்ல முடியாது, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா இனி இந்த எண்ணெய் நின்று போனது என்கிற ஒரு சத்தம் நம் காதுகள் கேட்க மாட்டாது. கைகளை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எண்ணெய் ஏன் நின்று போயிற்று? இரண்டாவது முக்கியமான காரணம். 2 ராஜாக்கள் 4:6 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், listen to this word, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், ஆல்மோஸ்ட் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடுச்சு. திருப்தி அடைந்ததினால் எண்ணெய் நின்று போயிற்று. ஊழியத்தில் திருப்தி, ஜெபத்தில் திருப்தி, வேத வாசிப்பில் திருப்தி, தான் செய்த காரியத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லாம் வந்துடுச்சு, அவ்வளவுதான், போதும், சாதிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மாயையான ஒரு திருப்தி. சொப்பனம் காண்கிறது போல, புசிக்கிறது போல சொப்பனம் காண்பார்கள், ஆனால் விழிக்கும் போது பசி உண்டாயிருக்கும். குடிக்கிறது போல சொப்பனம் காண்பார்கள், விழிக்கும் போது தாகம் உண்டாயிருக்கும். அரியலை குறித்த ஒரு சொப்பனம் ஏசாயாவில் வாசிக்க முடியும். சொப்பனத்தில் எல்லாம் நடக்கிறது போல இருக்கும், விழித்து பார்த்தா எல்லாம் கனவு. ஃபேக் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மாயையான ஒரு திருப்தி இன்னைக்கு அநேக ஜனங்களை பிடித்திருக்கிறது. தாங்கள் சாதித்து விட்டோம், தாங்கள் எல்லாவற்றையும் சாதித்து முடித்து விட்டோம் என்கிற ஒரு திருப்தியான ஒரு நிலைமை இந்த தாய் உடைய வாழ்க்கை. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்
ஒருவனை நோக்கி இன்னொரு பாத்திரம் கொண்டு வான்னு சொன்னா அவன் பாத்திரம் இல்லைன்னு சொன்னா எண்ணெய் நின்று போயிட்டு. எண்ணெய் நின்று போனதற்கு இரண்டாவது காரணம் இவர்களுக்குள் திருப்தி வந்து விட்டது. உடனே பாருங்க, என்ன நின்று போயிடுச்சுங்கிற கவலை அவர்களுக்குள்ள வரல. இத்தனை பாத்திரங்களை நிரப்பின இந்த எண்ணெய் திடீரென்று நின்று போயிட்டேங்கிற ஒரு சின்ன கலக்கம் கூட அவங்க இருதயத்தில் இல்லை. பாருங்க, இவ்வளவு நாட்கள் என் வாழ்க்கையை நிரப்பின அபிஷேகம், இவ்வளவு நாட்கள் என் குடும்பத்தை நிரப்பின ஒரு அபிஷேகம், இவ்வளவு நாட்கள் என் வெறுமையை நிரப்பின ஒரு அபிஷேகம் இப்பொழுது நின்று போய் இருக்கிறது என்கிற ஒரு சின்ன கலக்கம் கூட இல்லாமல் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வேண்டாமாங்க? ஒரு இன்செக்யூர் ஃபீல் வேண்டாமா நமக்கு? இல்ல, என்ன வந்துகிட்டே இருந்த என்ன திடீர்னு நிக்குதே, எதனால நின்னுச்சுன்னு கூட ஒரு கவலை இல்லை. பாருங்க, உடனே நிறைஞ்ச எண்ணெயெல்லாம் தூக்கிட்டு எலிசா கிட்ட போயாச்சு. என்ன செய்யணும்? ஒன்னு அவன் சொல்றான், எல்லாத்தையும் விற்று கடன்காரனுக்கு கொடுத்துரு, மீதத்தை வச்சு ஜீவனம் பண்ணுங்க. அவ்வளவுதான். லைஃப் இஸ் ஆல் அபவுட் அவ்வளவுதான். இவ்வளவுதான் லைஃப். விற்கணும், கடனை தீக்கணும், மீதியை வச்சு வாழணும். இதுதான். இஸ் தட் கிறிஸ்டியன் ஃபெய்த்? விற்கணும். விற்கிறதுனா என்னது? தொழில் செய்யணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், விற்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும், கடனை அடைக்கணும், குடும்பத்தை வச்சு ஜீவனம் பண்ணணும். தட்ஸ் ஆல். இவ்வளவுதானா? இதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினாரா? இதற்காக தான் ஆண்டவர் நமக்காக கடைசி சொட்டு ரத்த வரையிலும் சிந்தினாரா? என் அன்பு சகோதரா, சகோதரி, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் திருப்தி வந்து விடக்கூடாது. பாருங்க, ஜெபத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில சாதிச்சிட்டோங்கிற திருப்தி, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், அந்த பாத்திரங்கள் நிறைஞ்ச உடனே அவளுக்குள்ள ஒரு திருப்தி வந்துச்சு. போதும், இட்ஸ் எனஃப். தன்னை குறித்து மாத்திரம், தன் குடும்பத்தை குறித்து மாத்திரம் ஒரு குறுகிற மனப்பான்மை. தனக்கு அடுத்து இருக்கிறவங்க எப்படி வேணாலும் போட்டோம். கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த எண்ணெய் நிறுத்தப்படாமல் இருந்திருக்குமானால், ஒருவேளை இவள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறவளாய் மாறி இருக்க முடியும். பேதுருனுடைய படகை நிரப்பினது பேதுருவுக்காக மாத்திரம் அல்லங்க. பேதுருனுடைய படகை நிரப்பினது பேதுருவுக்காக மாத்திரம் அல்ல. ஆண்டவர் உன் வாழ்க்கையை நிரப்பும் போது உன்னை மனதில் வைத்து மாத்திரமல்ல நிரப்புவது, அநேகரை மனதில் வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ராஷ்மனாதி அந்தலரபா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு ஆசீர்வதிக்க மாட்டா, ஒரு தலைமுறையை மைண்ட்ல வச்சு ஆசீர்வதிப்பார். தெரியுமா? கெனசரேத்து கடற்கரையிலே பேதுருனுடைய படகை ஆண்டவர் நிரப்பின போது அவனை மட்டும் மைண்ட்ல வச்சு படகை நிரப்பலங்க. அவன் கை செய்ய காட்டி அநேக படகுகளை கூப்பிட்டான். அவர்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டட். தான் கடன் வாங்கி தனக்கு ஒரு அற்புதம் நடந்த உடனே அந்த எண்ணெயை வித்து கடன் அடைச்சாச்சு, ஜீவனம் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். லைஃப் இஸ் ஓவர். இதோட வாழ்க்கை முடிந்து விடணுமா? எண்ணெய் நின்று போயிற்று. ஆயில் ஸ்டாப்ட் ஃப்ளோயிங். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார்னு வைங்களேன், ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கிருபையினால நிரப்பினார்னா அவங்களால தனக்கு மட்டும் ஆசீர்வாதமா வாழவே முடியாதுங்க. தங்களை தாண்டி ஓடுகிற நதியாக, ஓரம் வளருகிற மரங்களுக்கு செழிப்பாக, ஆரோக்கியமாக அவங்க மாறிடுவாங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வித்தாச்சு, வியாபாரம் பார்த்தாச்சு, கடன் அடைச்சாச்சு, ஜீவனம் பண்ணியாச்சு, அதோட அவன் லைஃப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கேயுமே படிக்க முடியல. பாருங்க என் அன்பு சகோதரா, சகோதரி, எண்ணெய் நின்று போயிட்டு. காரணம், திருப்தி அடைந்து விட்டோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனம் வரையில் வாசிங்களே. என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் பிள்ளை பெரும்படி செய்தார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஊற்றுகிறாரானால், ஆண்டவர் நம்மை சில இடங்களிலே உயர்த்துகிறாரானால், அதற்கு பின்பதாக நாம் அற்பமா எண்ணப்பட்டதை அவர் கண்டிருக்கிறார். அதை மறந்து போயிடக்கூடாது. சும்மா ஒருத்தர் அப்படியெல்லாம் உயர்த்திட மாட்டார். பாருங்க, ஆண்டவர் உயர்த்துறதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருந்தது. அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டா.
உங்க குடும்பத்தில் நீங்க அற்பமா எண்ணப்பட்டதை அவர் கண்டார். இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிற நான் என் குடும்பத்தில் அற்பமா எண்ணப்பட்டவன், சமுதாயத்தில் உறவினர்கள் மத்தியில் அற்பமா எண்ணப்பட்ட நான் அற்பமா எண்ணப்பட்டதை ஒருவர் கண்டா. அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு என்ன ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய முதல் வெளிப்பாடு, அவள் கர்ப்பவதியானாள், ஒரு குமாரனை பெற்றாள். அந்த குமாரனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தாள். அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று. நான் அதை ஒரு ஸ்டேட்மெண்டாகவோ ஒரு டிக்ளரேஷனாகவோ பார்க்காமல் நான் அதை லேயாளுடைய ஜெபமாக பார்க்கிறேன். லேயாள் prayed like this, ஆண்டவரே என் சிறுமையை என்னை பார்த்தீரே என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டாள். அடுத்து லேயாள் கர்ப்பவதியாகி சிமியோன் என்ற பிள்ளையை பெற்றாள். நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார் என்று சொன்னார். இதையும் நான் ஒரு ஜெபமாக தான் பார்க்கிறேன். அடுத்து கர்ப்பவதியாகிறாள், ஒரு பிள்ளையை பெறுகிறாள், லேவி என்று பெயரிடுகிறாள். சொல்றா, என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார். முதல்ல பாருங்க, முதல்ல ஒரு அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த போது, அவள் வெறுமையிலே வந்த போது அவளுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு பாருங்க. உடைக்கப்பட்ட ஜெபமாய், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். அடுத்து ஒரு அற்புதம் நடக்கும்போது, கர்த்தர் நான் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டார். மூணாவது பிள்ளை பிறந்த உடனே ஜெபம் மாறுது, இனி என் புருஷன் என் கூட சேர்ந்திருப்பார். அடுத்து நான்காவது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார், யூதா என்று பெயர். இன்னும் கர்த்தரை துதிப்பேன். நல்லது. we are called to be worship God. தேவனை ஆராதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா நீங்க ஒரு வசனத்தை கவனிச்சு பாருங்க. அந்த வசனம் முடியும் போது அவளுடைய பிள்ளை பேரு நின்று போயிற்று எழுதியிருக்கிறது. She stopped bearing children. அவள் பிள்ளை பேரு நின்று போயிற்று. ரொம்ப கவனமா கவனிங்கள், இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒன்று. அவள் பிள்ளை பேரு நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஆரம்பித்த லேயாள், நொறுக்கப்பட்டவளாய், உடைக்கப்பட்டவளாய், பாரம் நிறைந்தவளாய் தன் ஓட்டத்தை ஆரம்பித்த லேயாள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் வர 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 அவளுடைய ஜெபம் மாறுகிறது பாருங்க. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளி எனக்கு இந்த பிள்ளையை தந்தார்னு ஜெபிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு, அடுத்து பாருங்க என் புருஷன் என் கூட சேர்ந்திருப்பார். அடுத்து பாருங்க நான் கர்த்தரை துதிப்பேன். I will praise God. இன்னைக்கு அநேகர் துதிக்கிறோம் துதிக்கிறோம்னு சொல்றீங்க, நிறைய காரியங்கள் நின்று போய்விட்டது. என்னங்க துதி? Everybody is called to be worship God. எல்லாரும் தேவனை துதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வர்ஷிப் லீடர்ங்கிறது ஒரு பதவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வர்ஷிப் இஸ் தட் காலிங்? ஆராதனை வீரர் என்பது ஒரு அழைப்பு அல்ல, அது எல்லாரும் மேல விழுந்த ஒரு கடமை. தேவனை ஆராதிப்பதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனம் என் துதியை சொல்லி வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அதை ஒரு அழைப்பா மாத்தாதீங்க. சிலருக்கு பாடுறதுக்கு கிருபை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்துக்கு ஒரு வேலை தந்திருக்கிறார், ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆனா நான் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்காக தெரிந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்லுவது நியாயம் இல்லாதது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சில நேரங்களில் நம்முடைய திருப்தி நம்முடைய காரியங்களிலே சிலதை நிறுத்தி விட்டுவிடும். அவளுடைய பிள்ளை பேர் நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. She stopped bearing fruits. அவளுடைய பிள்ளை பேர் நின்று போயிற்று. நல்ல போய் கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கை திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. நாம் ஆராதனை என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் நிறைய சபைகளிலே, நிறைய ஊழியங்களிலே, நிறைய குடும்பங்களிலே ஏதோ ஒரு திருப்தி உள்ள அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிலதை தடுத்து நிறுத்துமானால் இன்றைக்கு அவைகளை விட்டு வெளிவரும்படி பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்த லேயாள், தான் அற்பமாய் எண்ணப்பட்டதை நினைத்து தேவனை துதித்த ஜெபித்த லேயாள், அவளுக்குள்ள திருப்தி வந்து விட்டது. இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். I will praise God. That's all. முடிந்தது, லைஃப் முடிஞ்சு. நான் கர்த்தரை துதிப்பேன், அதோட முடிஞ்சது. அவள் பிள்ளை பேர் நின்று போயிற்று. அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ராகேலுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னு அவ யாக்கோபு கிட்ட சண்டை போடுகிறாள். யாக்கோபு சொல், நான் தேவனோ, தேவனிடத்தில் கேள். என்ன தேவனாலும் மனுஷங்கிட்ட சண்டை போடாதீங்க. Ask God. He is ready to pour oil in your life. Whatever it may be your need. என்ன தேவையா இருந்தாலும் ask to God.
யாக்கோபனிடத்தில் அவன் கேட்டான். அவன் ஓப்பனாக சொல்லிட்டான், நான் தேவனோ? ஆண்டவரிடத்தில் கேளு. ஆனா பாருங்க, அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேட்காம தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காலை எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்தாள். இவள் மூலமாவது எனக்கு சந்ததி உண்டாகட்டும் என்று சொன்னாள். அவ வேலைக்காரி எடுத்து கொடுத்ததை பார்த்த லேயாள் தான் தனக்கு பிள்ளை பேர் நின்று போயிருக்கிறது என்பதை கண்டு தன்னுடைய வேலைக்காரியாகிய சில்பாலை எடுத்து யாக்கோபுக்கு கொடுக்கிறாள். இந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? என்னை நின்று போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் the spirit of comparison. யாரோ ஒருவர் செய்கிற விஷயத்தை, யாரோ ஒருவர் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. யாக்கோபு அவளை தேவனிடத்திலே திருப்புகிறார். அவள் யாக்கோபை நம்பும் போது யாக்கோபு அவளை தேவனை நம்ப பண்ணுகிறார். இன்னைக்கு நம்மிடத்தில் வருகிறவர்களை யாரை நம்ப பண்ணுகிறோம்? வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, ராகேல் யாக்கோபை நம்பின போது யாக்கோபு சொல்லுகிறார், don't trust me, trust God. ஆனா அவன் திரும்பவும் வேலைக்காரி எடுத்து யாக்கோபு கொடுத்த அதன் மூலமாய் பிள்ளை பெற வேண்டும் என்று குறுக்கு புத்தியிலே அவள் யோசிக்கிறாள். அவளே தப்பு பண்ணுகிறாள். அவளுடைய தப்பை இவள் பின்பற்றி இவளும் வேலைக்காரி எடுத்து யாக்கோபு கையில கொடுக்கிறாள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த சில்பாலை எடுத்து லேயாள் கொடுத்த போது முதலா ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு காத் என்று பெயர் வைத்தாள். காத் என்றால் ஏராளம் என்று அர்த்தம். அடுத்து ஒரு பிள்ளை பிறந்தால் சில்பாளுக்கு. ஒன்ன சொன்ன, இனி என்னை ஸ்திரீகள் ஜனங்கள் எல்லாரும் பாக்கியவதி என்பார்கள். யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பெயர் வைக்கிறது? பிரயாசப்படுகிறது இன்னொருத்தி. 10 மாதம் அந்த பிள்ளையை சுமந்தது இன்னொருத்தி. அந்த பிள்ளையை உரிமை கொண்டாடுவது லேயாள். இது சபைக்கு ஒரு எச்சரிக்கை. விசுவாச பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பிரயாசப்படாத ஒன்றுக்கு நாம் உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நான் பிரயாசமே படலைங்க. என் வேலைக்காரி எடுத்து அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். அவள் கர்ப்பவதியாகி அவள் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை சுமந்து கர்ப்ப வேதனைப்பட்டு 2 பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறாள். அந்த பிள்ளைக்கு இவள் அதிகாரியாய் மாறுகிறாள். என்னை நின்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவருடைய பிரயாசத்திற்கு உன் பெயரை நீ எழுதி கொண்டிருக்கிறாய். சில குடும்பங்களிலே என்னை நின்று போவதற்கு காரணம் தேவனுடைய அந்த அனுகிரகம், தேவனுடைய வழிநடத்துதல் நின்று போவதற்கு காரணம் you are living a life of selfishness. யாரோ பெற்ற பிள்ளைக்கு தான் காத் ஏராளம், ஆசேர் என்னை பாக்கியவதி என்பார்கள். உன்னையும் பாக்கியவதின்னு சொல்லணும். ஒரு ஆத்துமாவை சம்பாதிச்சுட்டு நாம சொல்லணுங்க. ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து விட்டு அல்லது ஒரு சிறுவர் ஊழியத்துக்காக அழுது புலம்பிட்டு நீங்க சொல்லணும். யாரோ சம்பாதித்து வைத்த ஆத்துமாக்கள், யாரோ ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி முழங்கால 2 உபவாசம் பண்ணி வைத்த கட்டி வாய கட்டி அழுது புலம்பி சம்பாதித்தவைகளுக்கு எங்கேயோ இருந்து இடையில வந்துட்டு ஏராளம் தாராளம்னு பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். நன்மை செய்கிறது ஒருத்தன், பிரயாசப்படுவது வேறு ஒருவன், உழைப்பது வேறு ஒருவன், பெயரை வாங்கிட்டு போறது வேற ஒருவன். கோடாரியை ஓங்கி சோலையை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவனானான். இப்ப அவங்களுக்கு தான் பேர், அவங்களுக்கு தான் இப்ப புகழ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என்னை நின்று போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தருடைய பிரயாசத்தை நான் செய்த வேலைன்னு காட்டுறேன். யாரோ எழுதினதை நான் எழுதினதுன்னு காட்டுறேன். யாரோ சம்பாதித்து வைத்ததை நான் சம்பாதித்ததுன்னு சொல்றேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுல மனம் திரும்புவோமானால் மறுபடியும் எண்ணெய் ஊற்றப்பட ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவள் அதை தனக்கு கிரெடிட்டாக அவள் எடுத்துக்கொண்டாள். காம்படிட்டிவ் ஸ்பிரிட். நல்ல விஷயத்துல ஃபாலோ பண்ண தப்பு இல்லை. அவளே தப்பா வாழ்ந்து வேலைக்காரி எடுத்து கொடுக்கிறாள். அவளை பின்பற்றி இவளும் செய்கிறாள். யாரை பின்பற்றுகிறோம்? என்னை நின்று போனதற்கு காரணம் என்ன?
2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்க. யோவாஸ் என்கிற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, எலிசா மரணப்படுக்கையில கிடக்கும் போது அவன் மேல விழுந்து, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கும் ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று அழுகிறான். உடனே எலிசா சொல்றார் 18வது வசனத்துல, அம்பிடும், உன் கையில் அம்பை இடும், அம்பையும் வில்லை இடும், அந்த அம்பை தரையிலே அடியும் என்று சொன்ன போது அவன் 3 தடவை அடித்தான். உடனே எலிசா சொல்லுகிறான், நீ 3 தடவை உன் சத்துருக்களை முறியடிப்பாய். ஆனா அவன் மேல கோபப்பட்டு சொல்றான், நீ 5-6 தடவை அடிச்சிருந்தா நீ அவனை தீர முறியடித்திருப்பாய். Don't be a satisfied person. 3 தடவை போதும், 2 தடவை போதும்னு சொல்லாதீங்க. Keep on smote the bow and the arrow. அந்த அம்பை உங்களால் கூடு மட்டும் அடியுங்கள், அத்தனை முறை உன் சத்துருக்களை நீ தீர முறியடிப்பாய். அடிக்கிறதுல என்னங்க சங்கடம்? வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யறதுல என்னங்க சங்கடம்? 2 தடவை 3 தடவை அடிச்சுட்டு விட்டுட்டான், சொல்றான், ஓகே நான் ஒப்பு கொடுப்பேன், ஆனா தீர முறியடிக்க மாட்டாய். பிரியமானவர்களே, திருப்தி வந்தவர்களால் தான் எண்ணெய் நின்று போயிருக்கிறது. யாரோ ஒருவர் செய்கிறத பின்பற்றுறதுனால எண்ணெய் நின்று போயிருக்கிறது. யாரோ ஒருடைய பிரயாசத்துக்கு உங்களை சொந்தக்காரர்களாக, உரிமைக்காரர்களாக ஆக்குறீங்களே, எண்ணெய் நின்று போயிருக்கிறது. இந்த வார்த்தைகளை உங்க இருதயத்தில் தியானிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத நிதானிங்க, காதுள்ளவர்களைப் போல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 3ஆவதாக டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. யாத்திராகமம் 16:27 ஆண்டவர் சொன்னார், 6 நாட்களும் நீங்கள் வனாந்திரத்தில் போய் மன்னாவை சேர்ப்பீர்கள், 7வது நாளிலே நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். 6வது நாளில் நீங்க சேர்க்கும் போது 7வது நாளுக்குரியதை நான் உங்களுக்கு தருவேன். அது பூச்சி பிடிக்காது, அது அரித்து போடப்படுவதில் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறான். அதையும் மீறி சிலர் காலையிலே எழுந்து மன்னாவை சேர்க்க போனார்கள். அதை அவர்கள் காணவில்லை. அந்த மன்னா நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. That manna stopped. தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் நிறுத்தப்படுகிறதானால் அதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. உடனே மோசே வந்து கோபப்பட்டு சொல்ல, நீங்கள் எந்த மட்டும் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இருப்பீர்கள். How long you will be like this? மன்னாவை வர்ஷிக்க பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இது நிமித்தம் இவர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதித்தறிவேன். என் அன்பு சகோதரா, சகோதரி, சபையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கீழ்ப்படியாமை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எண்ணெயை நிறுத்தி போட்டுவிடும். மன்னாவை நிறுத்தி போட்டு விட்டது. மன்னா அதுக்கு பிறகு பொழியலை. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க முடியும்? எண்ணெய் நின்று போயிற்று என்று ஆண்டவர் குமுறுகிறார். I am ready to pour the oil upon my church. சபையின் மேல எண்ணெயை ஊற்ற நான் ஆயத்தம். குடும்பங்கள் மேல எண்ணெயை ஊற்ற நான் ஆயத்தம். எத்தனை பேர் ஆயத்தம்? இருக்கிற இடங்கள்ல கண்களை மூட முடியுமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய முகத்தை உங்களால் நோக்கி பார்க்க முடியுமானா? கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் நிறுத்தப்பட்ட சில விஷயங்களை ஆரம்பிக்க போகிறார். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த எல்லையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நன்மைகள் நின்று போயிருக்கிற அனுபவத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார்.
எண்ணெய் நின்று போயிற்று. ஆயில் ஸ்டாப்ட் ஃப்ளோயிங். எண்ணெய் நின்று போயிற்று. இன்றைக்கும் அந்த எண்ணெயை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த எண்ணெயை திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தை எண்ணெய், அந்த அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த அனுபவத்தை, அந்த ஆவியில நிரம்பி நடக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் மேல ஊற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா எண்ணெய் நின்று போனதற்கு 3 காரணங்கள். 1, பாத்திரம் இல்லை. எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் சரி, என்னை சுத்திகரித்து என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் உங்களை கர்த்தர் மாற்றி விடுவா. பரிசுத்த பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தங்களை சுத்திகரிக்கிறதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட எந்த பாத்திரத்தையும் நீர் பயன்படுத்த வல்லமை உள்ளவர் இருக்கிற இடங்களில் பாத்திரம் மாத்திரம் அல்ல, பாத்திரவான்களாய் காணப்படும்படி, மனுஷகுமாரன் முன்பதாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் காணும்படி. God not only needs a vessel, God needs a worthy person. மனுஷகுமாரன் முன்பதாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு. இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதனுடைய 7 முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் ஒருவனும் இல்லையே என்று கண்டு யோவான் அழுதானா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் குமுறுகிறார். பாத்திரவான்கள் இல்லையே, இதை திறப்பதற்கு பாத்திரவான்கள் இல்லையே. அவர் நடந்தது போலவே இந்த பூமியிலே நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be imitators of Christ. இயேசுவை போல இந்த பூமியிலே ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதை கண்டுபிடித்து, தாவீது என்கிற நல்ல பாத்திரத்தை கண்டுபிடித்தது போல உங்களை ஒரு நல்ல பாத்திரமாக, பாத்திரவான்களாக ஆண்டவர் கண்டுபிடிக்கட்டும். உங்க மேல் அந்த எண்ணெய் ஊற்றப்படும். அந்த எண்ணெய் இனி நிற்பதில்லை. 2வதாக திருப்தி வந்து விட்டது. அந்த பாத்திரம் நிறைந்த உடனே எலிசாவினிடத்துல போய் அதை விற்று கடன் அடைத்து ஜீவனம் பண்ணணும். இந்த ஒரு நேரோ மைண்டடாகத்தான் இருந்தாலே தவிர, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார்னா அது எனக்கு மட்டும்தான் செய்வாரா, என் மூலமா இன்னும் சிலருக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கலாமே, என்னை நின்று போயிட்டேங்கிற ஒரு கவலை இருந்ததாக வேதம் நமக்கு தெரிவிக்கவில்லை. அவளுக்கு அந்த கலக்கமே இல்லை. தான் காரியம் நடந்துடுச்சே, தனக்கு ஓகே, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தர்றார்னா அதன் மூலம் நீங்கள் சிலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் தருகிறார். இல்லை என்னால் அது தேவன் தருகிற ஆசீர்வாதம் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். லேயாளை போல அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்தது எதுக்குங்க? எப்படி ஆரம்பித்த லேயாள் எப்படி முடிக்கிறாள் பாருங்க. I will praise God. That's all. உடனே பிள்ளை பேரு நின்று போயிடுச்சு. That stopped. அங்க நின்று போயிட்டு இன்னொருத்தியை பின்பற்றி அவள் செய்த தவறு போல இவ்வளவு வேலைக்காரியை கொடுக்கிறாள். யாரோ பிரயாசப்பட்டு பெற்ற பிள்ளைகளுக்கு தான் பெயரிட்டு தன்னை அதற்கு உடம்பஸ்தக்காரியாக மாற்றுகிறாள், தன்னை அதிகாரியாய் மாற்றுகிறாள். மற்றவருடைய பிரயாசத்தை ஒரு நாளும் நீங்கள் கொண்டாட முடியாதுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இன்னொருவன் கஷ்டப்பட்டு செய்து கட்டி வந்ததை என் பேரை போடணும்னு ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். நீ பெறாத பிள்ளைகளுக்கு, நீ பிரயாசப்படாத பிள்ளைகளுக்கு எப்படி நீ பேர் வைக்க முடியும்? எப்படி உன்னால அந்த காரியங்களை செய்ய முடியும்? சகோதரா, சகோதரி, அன்பு தாயே, தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. திருப்தி வந்து விடாம 3 தடவை அடித்தான் யோவாஸ் ராஜா. 6 தடவை அடித்திருந்தால், 5-6 தடவை அடித்திருந்தால் நீ தீர முறியடித்திருப்பாய். திருப்தி அடைஞ்சிடாதீங்க. டோன்ட் சாட்டிஸ்ஃபை. இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் ஓடணும். கீழ்ப்படியாம என்னை நிறுத்திவிடும். ஆண்டவர் சொன்ன பிறகு இவங்க கேட்கல பாருங்க. திரும்ப திரும்ப போய் அதை தேடினார்கள், அதை காணவில்லை. இன்னைக்கு சபையில சிலதை காணல, ஊழியத்தில் சில குடும்பத்தில் எண்ணெய் நின்று விட்டது. அப்பா, அப்போஸ்தலர் ஐக்கிய சபையோடு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நிஜம் தீ நேயர்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் எண்ணெய் ஊற்றப்பட போகிறது. மறுபடியும் மறுபடியும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தர வயல்வெளியாய் மாறும். வயல்வெளி காடை போல காட்சி அளிக்கிறது போல உன் சந்ததியின் மேலே ஆவி, உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர்
ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நின்று போன விஷயங்கள் மறுபடியும் ஊற்றப்பட போகிறது. பரிசுத்த பிதாவை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மறுபடியும் சபைகளிலே ஊற்றப்படுதல் வரப்போகிறது. there will be an outpouring in தமிழ்நாடு, இந்தியா. ஒரு அவுட்போரிங் வரப்போகிறது, ஒரு ஊற்றப்படுதல் வரப்போகிறது. பாத்திரங்கள் ஆயத்தப்படட்டும், பாத்திரவான்களாய் மாறுவோம். திருப்தி இல்லாதவர்களாய் இன்னும் தேவை, இன்னும் ஆத்துமாக்கள் தேவை, இன்னும் ரட்சிப்பு தேவை, இன்னும் பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று திருப்தி இல்லாமல் இன்னும் வளர வேண்டும் என்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் வளரட்டும். இன்னொருடைய பிரயாசத்துக்கு நான் உரிமை கொண்டாட மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரட்டும். கீழ்ப்படியாமல் என்னை நிறுத்தி விடாதபடி முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொழில், குடும்பம், பலவீனங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் நின்று போயிருக்கிறதோ அவைகள் எல்லாம் திரும்ப let it be start again in the name of Jesus திரும்ப ஆரம்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் என்னை திரும்ப உற்பத்தியாகட்டும். என்னை நின்று போயிட்டு என்ற காரியம் இனி சபையில வராதபடி, பட்டணத்தில் வராதபடி, இனி சபை அடைத்து போடாதபடி, நிர்மூலப்படாதபடிக்கு இனி மறுபடி என்னை ஊற்றப்பட போகிறதற்காக நன்றி. வல்ல பிதாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சபைகள் திறக்கப்பட்டு உங்க நாம மகிமைப்பட்டு மறுபடியும் என்னை ஊற்றப்பட போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாவல் சபையோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடும், நிஜம் டிவியோடும் நேயர்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you all.